முக்கிய செய்திகள். கனிமொழி ஜாமீனில் விடுதலை இல்லை, உச்சநீதிமன்றத்தில் மனு தள்ளுபடி. லோக்பால் மசோதா தயாரிப்புக்கான இறுதிக்கட்ட உயர்நிலைக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. பொறியியல் கல்லூரிகளில் மாணவர்கள் சேர்வதற்கு ஜூன் 30ஆம் தேதி முதல் கலந்தாய்வு 35 நாட்கள் நடைபெறும். தமிழக உள்ளாட்சித் தேர்தலில் காங்கிரஸ் தனித்து போட்டியிட வேண்டும், EVKS இளங்கோவன் வலியுறுத்தல். வணக்கம். விரிவான செய்திகள். கனிமொழியின் ஜாமீன் மனுவை உச்சநீதிமன்றம் நிராகரித்தது. இதனால் அவர் தொடர்ந்து சிறையில் இருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. கனிமொழி மற்றும் சரத்குமாரின் ஜாமீன் மனுக்களை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் மூலம் கலைஞர் டிவிக்கு 214 கோடி ரூபாய் பணம் கைமாறியதாக சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. இது தொடர்பாக கலைஞர் டிவியில் பங்குதாரராக இருக்கும் கருணாநிதியின் மகள் கனிமொழி மற்றும் நிர்வாக இயக்குநர் சரத்குமார் ஆகியோர் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இவர்களது ஜாமீன் மனுக்கள் சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்திலும் டெல்லி உயர்நீதிமன்றத்திலும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து இருவரும் ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தது. இருதரப்பு வழக்கறிஞர்களின் வாதங்களை கேட்ட நீதிபதி சிங்வி மற்றும் சவுகான் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தனர். இதனால் அவர் சிறையிலிருந்து விடுதலையாகும் இறுதி வாய்ப்பும் கை நழுவியுள்ளது. கடந்த 20ஆம் தேதி முதல் சிறையில் அடைக்கப்பட்ட கனிமொழி இன்றோடு 31 நாட்களாக சிறையில் உள்ளார். மனு தள்ளுபடியானதும் நீதிமன்றத்திற்கு வந்திருந்த கனிமொழியின் தாயார் ராஜாத்தி கண்ணீர் விட்டு அழுதார். லோக்பால் வரைவு மசோதா கூட்டுக்குழுவின் கூட்டம் இன்று டெல்லியில் நடைபெற்றது. லோக்பால் வரைவு சட்ட மசோதாவில் பிரதமரையும் சேர்க்க வேண்டும் என்று அந்த சட்ட வரைவு குழுவின் உறுப்பினர் அண்ணா ஹசாரே வலியுறுத்தி வருகிறார். பிரதமர் மற்றும் நீதிபதிகளை லோக்பால் மசோதா வரம்புக்குள் கொண்டு வருவதில் இறுதிக்கட்ட கூட்டத்திலும் ஒருமித்த கருத்து எட்டப்படாமல் இழுபறி நிலையை நீடித்து வந்தது. இதற்கிடையே லோக்பால் மசோதா கூட்டங்களில் மக்கள் பிரதிநிதி குழுக்களுக்கும் அரசு தரப்புக்கும் இடையே எந்தவித உடன்பாடும் ஏற்படாததை அடுத்து லோக்பால் மசோதா பற்றி முடிவு செய்ய இன்று இறுதிக்கட்ட கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தை முன்னாள் நீதிபதி சந்தோஷ் ஹெக்டே புறக்கணித்து கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. இன்று நடைபெற்ற இறுதிக்கட்ட கூட்டத்தில் அண்ணா ஹசாரே, நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி, தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் கபில் சிபல் மற்றும் அமைச்சர்கள் சல்மான் குர்ஷித், வீரப்ப மொய்லி ஆகியோர் கலந்து கொண்டனர். உள்துறை அமைச்சர் ப சிதம்பரம் வெளியூர் சுற்றுப்பயணத்தில் இருப்பதால் அவர் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. பொறியியல் படிப்பு மாணவர்களுக்கு வரும் 30ஆம் தேதி முதல் கலந்தாய்வு கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான ரேண்டம் எண் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பொறியியல் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டின் கீழான BE இடங்களுக்கு ஒற்றை சாளர முறை கலந்தாய்வு மூலம் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இதன் அடிப்படையில் பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்க்கைக்கான ரேண்டம் எண் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. பல மாணவர்கள் ஒரே கட் ஆஃப் மதிப்பெண்கள் பெற்றிருக்கும்போது அவர்களை வரிசைப்படுத்த இந்த ரேண்டம் எண்ணும் சம வாய்ப்பு எண்ணும் வழங்கப்படுகிறது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் வரும் 30ஆம் தேதி கலந்தாய்வு கூட்டம் தொடங்குகிறது என்றும் அன்று முதல் 35 நாட்களுக்கு கலந்தாய்வு கூட்டம் நடைபெறும் என்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் பழனியப்பன் தெரிவித்தார். அப்போது சென்னை அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் மன்னர் ஜவஹர் உட்பட அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். திமுக கூட்டணியில் இருந்து விலகி தனித்து தேர்தலில் போட்டியிட்டாலே காங்கிரஸ் அதிக இடங்களை கைப்பற்றும் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் EVKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். குடியாத்தத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் உடனடியாக விலக வேண்டும் என்று பெரும்பான்மையான தொண்டர்கள் நினைப்பதாக கூறினார். திமுகவில் இருந்து விலகி உள்ளாட்சித் தேர்தலில் தனித்து போட்டியிட்டாலே காங்கிரஸ் பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றும் என்று அவர் தெரிவித்தார்.
திமுக ஆட்சியில் அவசர கோலத்தில் கட்டப்பட்ட புதிய தலைமை செயலக கட்டடம் இப்போதைய சூழலில் தலைமை செயலகமாக செயல்பட உதவாது என்றும் இளங்கோவன் கூறினார். யோகா குரு பாபா ராம்தேவ் மீது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு எடுத்த நடவடிக்கை வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று பாஜக தலைவர் மேனகா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். யோகா குரு பாபா ராம்தேவ் கடந்த 4ஆம் தேதி டெல்லி ராம்லீலா மைதானத்தில் லஞ்ச ஊழல், கருப்பு பணம் ஆகியவற்றை ஒழிக்க தனது ஆதரவாளர்கள் புடைசூழ உண்ணாவிரதம் இருந்தார். ஆனால் அன்று இரவு பாபா ராம்தேவின் போராட்டத்திற்கு தடை விதிப்பதாக கூறி அவரை வலுக்கட்டாயமாக காவல்துறையினர் டெல்லியை விட்டு வெளியேற்றினர். நள்ளிரவு என்றும் பாராமல் அவரது ஆதரவாளர்கள் மற்றும் பெண்கள் உட்பட குழந்தைகளையும் மைதானத்தை விட்டு போலீசார் வெளியேற்றினார்கள். பாபா ராம்தேவ் நடத்திய போராட்டத்திற்கு எதிராக காவல்துறையினர் எடுத்த நடவடிக்கையை பாரதிய ஜனதா உட்பட பல்வேறு எதிர்க்கட்சிகள் மற்றும் சமூக அமைப்புகள் கண்டித்து வருகின்றன. பாஜகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான மேனகா காந்தியும் யோகா குரு பாபா ராம்தேவ் மீதான நடவடிக்கைக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலியில் செய்தியாளர்களை சந்தித்த மேனகா காந்தி லஞ்ச ஊழல், கருப்பு பணம் ஆகியவற்றுக்கு எதிராக உண்ணாவிரதம் இருந்த யோகா குரு பாபா ராம்தேவ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மீது மத்திய காங்கிரஸ் கூட்டணி அரசு காவல்துறையின் அடக்குமுறையின் மூலம் அவரது போராட்டத்தை ஒடுக்கியுள்ளது என்றார். மேலும் அரசின் இந்த நடவடிக்கையினால் வரி ஏய்ப்பாளர்களும் கருப்பு பண பேர்வழிகளும் தான் பணத்தை வெளிநாட்டில் பதுக்கி வைக்க மத்திய அரசு ஊக்குவித்திருக்கிறது என்றும் தெரிவித்தார். नहीं, पुलिस या सरकार कैसे कह सकती है कि लाठीचार्ज नहीं हुआ? वो राजबाला अभी तक मरने के मोड़ पर है। कितने सारे लोगों के हाथ पैर टूट गए, कितने लोग भगदड़ मची थी वहाँ। टीवी वालों हजारों में थे, उन्होंने सब कवर किया। देश के 100 करोड़ नागरिकों ने देखा, तो कैसे कह सकते कि नहीं हुआ? कल वो कहेंगे कि लाल काला है और काला सफेद है। பகவான் சத்திய சாய்பாபா வசித்து வந்த அறைகளுக்குள் தங்க கட்டைகளும் ரூபாய் நோட்டுகளும் குவிந்து கிடக்கின்றன. அரசாங்க கார்களில் சிலர் ரூபாய் நோட்டுகளை அள்ளிச் சென்றுள்ளனர். ஆந்திர மாநிலம் புட்டபருத்தியில் உள்ள பிரசாந்தி நிலையத்தில் சாய்பாபா தங்கியிருந்த அறையிலிருந்து 12 கோடி ரூபாய் பணம் மற்றும் 98 கிலோ தங்கம் சில நாட்களுக்கு முன் கண்டெடுக்கப்பட்டது. இந்த நிலையில் பிரசாந்தி நிலையத்திற்குள் அரசு அதிகாரிகளின் கார்கள் பலமுறை சென்று திரும்பியது புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அதிலும் மாவட்ட உயர் அதிகாரியின் கார் ஒன்று அடிக்கடி பிரசாந்தி நிலையம் சென்று திரும்பியது தெரியவந்துள்ளது. சாய்பாபா அறையிலிருந்து மேலும் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் நகைகளை அந்த காரில் எடுத்துச் சென்றுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. பலமுறை அந்த கார் பிரசாந்தி நிலையத்திற்குள் சென்று திரும்பினாலும் ஒருமுறை கூட காவல்துறையினர் அதனை சோதனை செய்யவில்லை என்பதால் காரில் பணத்தை கடத்தி சென்றிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. ஆனால் அந்த கார் நீதிபதி பகவதிக்காக மாவட்ட நிர்வாகம் சார்பில் வழங்கப்பட்டதாகவும் மத்திய அரசு ஆணைய திட்டத்தின் பேரில் அதனை அளித்ததாகவும் தற்போது பொறுப்பிலுள்ள மாவட்ட ஆட்சியர் அனிதா ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் புட்டபருத்தி பெங்களூரு இடையே இயக்கப்படும் அரசுக்கு சொந்தமான சொகுசு பேருந்து ஒன்றிலிருந்து 5 கோடி ரூபாயை அனந்தபூர் மாவட்ட காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். இது தொடர்பாக 2 பேரை கைது செய்து அவர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். நேற்றைய முன்தினம் சாய்பாபா அறக்கட்டளைக்கு சொந்தமான வாகனத்திலிருந்து 35 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. பிரசாந்தி நிலையத்தின் பல அறைகளுக்குள் கோடி கோடியாக பணமும் தங்க கட்டிகளும் இருப்பதாக அனந்தபூர் மாவட்டத்தில் பரபரப்பான கருத்தும் நிலவுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கடந்த வாரம் லக்ஷ்மண்பூர் என்ற கிராமத்தில் 14 வயது சிறுமியை காவல்துறையினர் பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்து போலீஸ் நிலையம் அருகில் தூக்கில் தொங்கவிட்டிருந்தனர். இந்த சம்பவம் மாநிலம் முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் அடுத்தடுத்து மேலும் 3 பெண்கள் இதேபோன்று பாலியல் பலாத்கார கொடுமைக்குள்ளாக்கப்பட்ட பின் கொலை செய்யப்பட்டுள்ளனர். இதில் நேற்று முன்தினம் ஒரு பெண்ணை காவல்துறையைச் சேர்ந்த சிலர் பலவந்தமாக கெடுத்த பிறகு கண்களை குருடாக்கிவிட்டனர். நேற்று எட்டா என்ற இடத்தில் ஒரு பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார். அதன்பின் அந்த பெண்ணை உயிரோடு தீ வைத்து எரித்து கொன்றுள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் ஒரு வாரத்தில் 4 பெண்களை அடுத்தடுத்து பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்துள்ளது நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை கொடிசி அரங்கில் திமுக பொதுக்குழு கூட்டம் நடத்த அனுமதி மறுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
தமிழகத்திலேயே மிகப்பெரிய அரங்கமாக கோவை கொடிசியா அரங்கம் உள்ளது. சிறு தொழில் நிறுவன சங்கத்திற்கு சொந்தமான இந்த அரங்கில் கடந்த ஜூன் மாதம் திமுக அரசின் சார்பில் தமிழ் செம்மொழி மாநாடு பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டது. இதையொட்டி அரங்கின் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக பல கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டது. இந்த நிலையில் தமிழக சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்தது தொடர்பாகவும் 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில் கனிமொழி, ராசா உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டு இருப்பது குறித்தும் ஆலோசிக்க கொடிசியா அரங்கில் திமுக பொதுக்குழு கூட்டம் நடத்த திட்டமிடப்பட்டு அதற்காக அனுமதி கேட்கப்பட்டது. ஆனால் திமுகவுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள கொடிசியா அரங்கு நிர்வாகிகள், அரசியல் கட்சிகள் மற்றும் சாதி கட்சிகள் கூட்டம் நடத்த அரங்கம் வாடகைக்கு தரப்படுவதில்லை என கூறியுள்ளனர். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராகுல் காந்தி பங்கேற்க இருந்த கூட்டத்திற்கும் அனுமதி மறுக்கப்பட்டதாக அவர்கள் விளக்கம் அளித்துள்ளனர். பொதுக்குழு கூட்டம் நடத்த அனுமதி மறுக்கப்பட்ட சம்பவம் திமுகவின் முக்கிய தலைவர்களுக்கிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. நடிகர் ரஜினிகாந்த் 15 நாட்களில் சென்னை திரும்புவார் என்று அவரது மருமகனும் நடிகருமான தனுஷ் தெரிவித்துள்ளார். உடல்நலக் குறைவால் அவதிப்பட்ட நடிகர் ரஜினிகாந்த் மேல் சிகிச்சைக்காக சிங்கப்பூர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு சிகிச்சை முடிந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட அவர் சிங்கப்பூரிலேயே தங்கி ஓய்வு எடுத்து வருகிறார். இந்நிலையில் திருப்பதி திருமலையில் சாமி தரிசனம் செய்த நடிகர் தனுஷ் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட ரஜினிகாந்த் நலமுடன் இருப்பதாக தெரிவித்தார். மேலும் வீட்டிலேயே ரஜினி நடைபயிற்சி மேற்கொண்டு வருவதாகவும் தொலைக்காட்சியில் சினிமா படங்களை விரும்பி பார்ப்பதாகவும் அவர் கூறினார். சிங்கப்பூரில் உள்ள கடைகளுக்கு செல்ல ரஜினி ஆர்வம் காட்டுவதாகவும் இன்னும் 15 நாட்களில் அவர் சென்னை திரும்புவார் என்றும் தனுஷ் தெரிவித்துள்ளார். மீண்டும் முக்கிய செய்திகள். கனிமொழியின் ஜாமீன் மனுவை உச்சநீதிமன்றம் நிராகரித்தது. இதனால் அவர் தொடர்ந்து சிறையில் இருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. கனிமொழி மற்றும் சரத்குமாரின் ஜாமீன் மனுக்களை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. லோக்பால் வரைவு மசோதா கூட்டுக்குழுவின் கூட்டம் இன்று டெல்லியில் நடைபெற்றது. பொறியியல் படிப்பு மாணவர்களுக்கு வரும் 30ஆம் தேதி முதல் கலந்தாய்வு கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான ரேண்டம் எண் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் இருந்து விலகி தனித்து தேர்தலில் போட்டியிட்டாலே காங்கிரஸ் அதிக இடங்களை கைப்பற்றும் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் EVKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இன்று மாலை 6 மணிக்கு உங்கள் பிரச்சினைக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.